கடன் வாங்கி ஆட்டோ வாங்கி போட்டேன், ஒரு சவாரி கூட மாட்ட மாட்டேன்டா. தலைவா, இங்க லாரன்ஸ் வீடு எங்க இருக்கு? வண்டி அப்படியே ஓர நிறுத்திட்டு வா, ஆட்டோல கூட்டின்னு போறேன். ஏங்க, நான் தான் வண்டி வச்சிருக்கிறேன், வண்டியிலேயே போயிடுறேன். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. யோ, அப்ப நேத்துக்கு புடுங்கிறதுக்கு ஆட்டோ வாங்கி வச்சுக்கிறேன், உன் பாட்டுன்னு வண்டியில போறேன்ற. யோ, என்னையா இது அக்க போரா இருக்குது? வழிய சொன்னா நான் போறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆட்டோல வந்தா கூட்டின்னு போறேன். ஊர்ல வேற ஆளே இல்லையா என்ன வழி சொல்றதுக்கு? உன் ஆட்டோல வந்ததான் கூட்டின்னு போவேன்ற. தவர் பருமேறி பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீ டென்ஷன் ஆனா எனக்கு என்ன ஆச்சு? போடா. ஏய், மரியாதையா பேசு. என்னப்பா, என்ன பிரச்சனை? லோகா தெனாட்டுல பேசுறான். லோகா நான் கேள. ஏய், என்ன எங்க ஊர்ல வந்து எங்க ஆள தெனாட்டுல பேசுறா? அவள்தான் மூஞ்சி முறிச்சிக்கும். அட என்னப்பா நீ என்ன ஏதுன்னு கேட்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ற? என்னடா ஓவரா சவுண்ட் குடுக்குறா? அதெல்லாம் பண்ண கூடாது, கையெடு. என்னப்பா, நான் தான் உனக்கு பிரச்சனை? இங்க லாரன்ஸ் வீடு எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. லாரன்ஸ் வீடா? சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. நான் லோகா சவாரி கட்டிக்கிற பத்தியா? டேய், அது ஒருத்த வரான் பாரா, புச்சு போடுறா. போப்பா போப்பா, ஸ்ட்ரைட்டா போப்பா. வாப்பா வாப்பா, உள்ள உட்காரு. நேத்துக்கா அட உட்காரா, போறதுக்கு நான் கூட்டின்னு போறேன். மூலிகைக்கு தான் போனேன், அது எதுக்கு ஆட்டா? ஆட்டோல கூட்டின்னு போய் உள்ள ஜம்முனு. அதான் வாங்க, நான் அந்தே போறேன். தத்துன்னு முடிச்சுங்க, எனக்குன்னே வரானுங்க. போடா, எருமாடு வயசு ஆகுது, தேன் மிட்டாய் வாங்கி துண்டுட்டு தானே போற. எவ்வளவு கேட்டா சொன்னா? மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது, அப்பளும் போயிட்டு தேன் மிட்டாய் வாங்கி துண்ற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தா சே, சவரி ஒண்ணுமே இல்லையா? இப்படியே போனா நான் எப்படி டியூ கட்டுவேன்? இதே ஊர் தானாப்பா நீ? ஆமாப்பா, இதே ஊர் தான். ஐ சண்முகண்ணா, நிறுத்துப்பா. சண்முகண்ணா, நல்லா இருக்கிறியா? ஆளே பார்க்க முடியல. எங்கண்ணா வேலை அதிகமா இருக்குதுண்ணா. போற இடத்துலலாம் நம்மள தான் தொல்லை குத்துன்னு கெடுக்குறாங்க. ஆனா நல்ல உழைப்பாளி பண்ணியா. வா, வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போவா. இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேண்ணா, வேலை நிறைய இருக்குதுண்ணா. அப்படியா? சரிப்பா சரிப்பா. இது யாரு தம்பியா? மூஞ்சி உடம்பே சரியில்லை, எதனா திருட்டு மாட்டிச்சானா? என்னப்பா திருடன்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இவர் நம்ம அண்ணன் தான். அப்புறம் எப்படி இருக்குது உங்க பொண்ணு? யாருக்கிட்ட ஓடி போச்சு, வந்துச்சா இல்லையா? அந்த திட்டு மூதை ஓட்சியில ஒருத்தன் கூட அவங்க கூட பக்கத்துல முன்னா தெரிஞ்சுக்கிறான், அவங்க கூட ஓடி போட்டுக்குது. ரொம்ப காரி மூஞ்ச குடும்பம் உங்க குடும்பம். உங்க குடும்பம் உன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்கண்ணா. சரி லோகா, வீட்டுல வந்து சாப்பிட்டு போயான். இருக்கட்டும்ண்ணா, வேலை அதிகமா இருக்குதுண்ணா. எப்பா போகணும்பா, கொஞ்சம் டக்குன்னு வாங்க. யோ சரியா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் லோகா. உன்ன நான் அப்புறமா வர வீட்டாண்ட. லோகா கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரண்ணா, நீ போப்பா. ரொம்ப தங்கமான புள்ள லோகு. என்னப்பா அவர் அப்படி பேசுறாரு? அவர் அப்படிதான் பேசுவாரு எப்பவுமே. ஒரு நிமிஷம் இருப்பா. ஏக்கா, நான் நல்லா இருக்கிறியா? ஏய் லோகு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கிறேங்க. அண்ணன் கோச்சிங் போயிட்டாரு, வந்துட்டாரா இல்லையா? எங்கடா வந்தாரு? நான் கூட போன் பண்ணி கூட கூட்டு பார்த்தேன், வரவே இல்லடா அவரு. நீ எங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறது நிறுத்தினா தானே வருவாரு. நீ முதல்ல அதை நிறுத்துக்கா. அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போச்சு லோகு, அதெல்லாம் நிறுத்த முடியாது. அந்த ஆள் வரட்டும், இல்லைன்னா வராட்டி போட்டோம். சரிக்கா, அது உன் இஷ்டம். அண்ணன் ஒரு 4000 ரூபாய் வாங்கியிருந்தாரு, அது யாரு கொடுக்குறது? அதெல்லாம் அந்த ஆளுகிட்டே போய் கேட்டுக்கோப்பா, என்கிட்ட எல்லாம் கேட்காத. அவரு இருந்தா நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேனா, நீ தான் கொடுக்கணும். பிரதர், நான் போகணும் பிரதர். எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானாவது போயிடுறேன். அட இருப்பா, வந்துடுறேன். ஏக்கா, தயவுசெய்து ஒரு 2000 ரூபாய் குத்துருக்கா. ட்ரை பண்றேன் லோகு, அதுவும் உனக்காக. மூதேவிங்க, இதுகிட்ட காசு கொடுத்து நான் பண்ற பாட்டுக்குது. எடு வண்டி எடு. போ. லோகு, இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் தரேன், அக்செப்ட் பண்ணு. பிளாக் பண்ணிடுறேன். சரிக்கா. நிறுத்துப்பா. என்ன அவன் பாட்டுக்கு அப்படி அடிக்கிறான் அவனை? காசை வாங்கிக்கணும். என்னடா உன் பாட்டு அங்கங்க தின்னு கிடக்குற? லோகா வேலைல இருந்து தூக்கிட்டாங்க லோகா, எப்படியாவது அடுத்த மாசம் குத்துறோம் லோகா. எத்தனை அடுத்த மாசம்? ஏன் என்ன பார்த்தோம் நீ ஒண்ணு? லோகா நீ திட்ட போறா ஓடாந்த லோகா, கண்டிப்பா அடுத்த மாசம் குத்துறோம் லோகா. பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. காசு அது சீட்டு கட்டுறதுக்கு வச்சிருந்தா லோகா. சீட்டு கட்டுறதுக்கு இருக்குது, எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லையா? லோகா வந்தேன்னா அவன் தான் செவுளு பிஞ்சுக்கும். எடுப்பா, வண்டி எடுப்பா. 4 மாசமா காசு தராத ஆளே விட்டான்ப்பா. புஷ்டம் போயா அந்த லாரன்ஸ் விடுப்பா. அட போப்பா, சொல்லாம போயிடுவா. ஜனமரத்தை நோண்டி போட்டுக்கிறாங்க. நிறுத்த. அது நோண்டி போட்டா என்னப்பா? அட கம்மி இருப்பா.
அடா பாவீங்களா, எல்லாம் கொத்தி வெட்டின்னு போயிட்டு இருக்கிறானுங்களே. என்னத்துக்கு இறங்கி ஓடுன? தென்னை கொருத்து சாப்பிட்டதுல நீ சூப்பரா இருக்கும், சூட்டை குறைச்சிடும். அல்ப மாதிரி பண்றான். ஏம்பா இந்த லாரன்ஸ் வீடு எங்க இருக்குன்னு காட்டுப்பா, நான் போகணும்பா. துபர் நீயும் சூடாகிற, சே கிடைக்காம போச்சு. சரி போ போ போ. இந்த மாதிரி பள்ளி இருந்தா நறுக்கு நறுக்குன்னு கடிப்பேன். பின்ன காலம் போகுது இல்ல, என்ன காலம் போது என்கிட்ட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியுமா? பருப்பு மாதிரி பேசுறா. நேற்றுக்கு தான் ஒரு குழந்தை அடிச்சு பெல்லு கொட்டு வரல நீ. அது ஆடிந்த பல்லு. ஏதாவது புடிவுனே கிடப்பா, நீ துண்டாயப்பா. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல. ஆமா அடிக்குது. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுப்பா. ஏமா ஒரு கூட்டிச்சு ஒன்று கேட்குறாங்க பாருப்பா. வெயில் ஓவரா அடிக்குது. யோ உன் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? என்ன பெரிய பருக்கு மாதிரி யோசிக்கிற? அப்படியே மண்டியிலே போடுவேன். இப்ப அடியாண்டா, இன்னும் இப்ப வீரன் சூரன் சொன்னியா? இப்ப எனக்கு கோவம் வரல, இல்ல புரண்டு எடுத்துருவேன். நீ குடுமா, காமெடி பண்ணி கிடக்குறான். ஜூஸ் வேணுமா? அதெல்லாம் வேணாம். ஏம்பா எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுப்பா, அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்ல. என்ன அட்ரஸ் பா? என்ன தானே கேட்டாங்க. நீ நான் அப்படி முந்திரி கொட்ட மாதிரி முந்தின்னு வர, மூஞ்சிலே குத்துவேன். ஐயோ சில்லற இல்ல, 500 ரூபாய் இருக்குதா? அப்பா ஒரு 10-20 இருக்குதா? இந்தா இந்தா குத்துறேன் அவங்க கிட்ட. எடுப்பா எடுப்பா. எல்லாருக்கிட்ட கேட்டுன்னு இருக்காதுப்பா, என் கிட்ட தான் கேட்டல. தலையிலே போட்டான் பொழுது போனவா, அதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. மானம் கட்டவன் எதுவுமே மசி மாட்டான் பொழுதா. ஏம்பா 50 ரூபா தரமா, எனக்கு கொஞ்சம் கூட்டு போய் கொடுப்பா. யோ 50 ரூபாய்க்கு அவள் தள்ளி எப்படியா கூட்டு போக முடியும்? 150 ரூபாய்க்கு கம்மி கூட்டு போக முடியாது. என்னப்பா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? மளிகை கடை வச்சுக்கிறியா? எனக்காக 2 கிலோ அரிசி ஃப்ரீயா தரியா? அது எப்படி ஃப்ரீயா தருவாங்க? அதே மாதிரி தான் 150 ரூபாய்க்கு வர அட்டவன் 50 ரூபாய்க்கு கூப்பிடுறா போயா. தம்பி அவசரத்துக்கு உதவி பண்ணும்பா, அவன் தான் மனுஷன். அவசரத்துக்கு உதவி பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ணி கூடாது. பணமா இல்ல உங்ககிட்ட? தெரிஞ்சவனு சொல்லி கேக்குறேன், நீ குறைக்க மாட்ற. சரி இப்ப நீ கூட்டு போவியா, கூட்டு போக மாட்டியா? முடியாது 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 போயா. ஒரு சவாரி கூட இனிமே நீ ஏத்த முடியாது. ஊர்ல எல்லார்கிட்டையும் நீ பிராடுன்னு நான் சொல்லிடுறேன். அடா போயா. கஞ்ச பையன் காசு வச்சுன்னு காசு எடுக்க மாட்டாங்க. நிறுத்துப்பா. என்னப்பா வந்த இடத்துக்கு கூட்டு வந்து விட்டேன். நல்லோக நான் சுத்திட்டு வந்துட்டியா? எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஒன்னும் அந்த மனோவரை தான் பார்க்க முடியல. என்னப்பா அட்ரஸ் கேட்டேன், அதை சொல்லுப்பானா ஊம்பாட்டு வந்து இங்கே விட்ட. ஆமா அட்ரஸ் கட்டல. நீ பேர் என்னன்னு சொன்ன? லாரன்ஸ். லாரன்ஸா? தெரியலப்பா. அங்க யாருன்னா இருப்பாங்க, அங்க போய் கேட்டுக்கோ. அட பாவி, இவ்வளவு நேரம் ஊரையே சுத்தினியாடா. போப்பா போப்பா, டைம் ஆகுது பாரு, போய் யாருக்கிட்ட கேளு. சத்தியமா உன்ன மாதிரி ஆள நான் பார்த்தது இல்லடா. போட்ட பெட்ரோலும் போச்சு, அட்ரஸும் தெரியல. பாவம் கத்தின்னு கெடுக்கிறான். சரி நான் வரேன். சரி லோக. டேய் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, வண்டி ஓரம் நிறுத்திட்டு வா, நான் ஆட்டோல கூட்டிட்டு போறேன். எனக்கு லாரன்ஸ் கூட வேணாம்டா, நான் வீட்டுக்கே போறேன். லோகு வச்சு செஞ்சுட்டான் போலிக்குதா. சரி எவனுமே வரலையா?